ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திருப்பத்தூர் மாவட்ட தேர்ட் டிவிஷன் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். 1 mark sum. ஃபர்ஸ்ட் சம், a equal to a b p, b equal to 2 3, c equal to p q r s எனில் n of a union c cross b இதோட மதிப்பு வந்து 12. செகண்ட் சம், b plus c minus a by a, c plus a minus b by b, a plus b minus c by c என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எனில் கீழ்கண்டவற்றுள் எவை கூட்டுத்தொடர் வரிசை ஆகும்? இதுக்கு ஆன்சர் 1 by a, 1 by b, 1 by c. 1729 பகா காரணிப்படுத்தும் போது அந்த பகா எண்களின் அடுக்குகளின் கூடுதல். இதுக்கு ஆன்சர் 3. அடுத்த சம், எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் 3z ஈக்குவல் டு -6, மைனஸ் 7y பிளஸ் 7z ஈக்குவல் டு 7, 3z ஈக்குவல் டு 9 என்ற தொகுப்பின் தீர்வு. இதுக்கு ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 2, z ஈக்குவல் டு 3. அடுத்த கேள்வி, ஒரு நேர்கோட்டின் சாய்வின் தலைகீழியானது √3க்கு சமம் எனில் அந்த நேர்கோட்டின் கோணம். இதுக்கு ஆன்சர் 30 டிகிரி. அடுத்த சம், ஒரு நிரல்கள் மற்றும் நிறைகள் சம எண்ணிக்கையில் இல்லாத அணி செவ்வக அணி. செவன்த் சம், 36 பை சென்டிமீட்டர் கியூப் கன அளவு கொண்ட ஒரு கோளத்தின் ஆரம் 3 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் சம், இருசம பக்க முக்கோணம் ஏபிசியில் கோணம் சி ஈக்குவல் டு 90 டிகிரி மற்றும் ஏசி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் எனில் ஏபி ஆனது 5√2 சென்டிமீட்டர். நைன்த் சம், 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4 மற்றும் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 8 ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி 3,5. 10வது கணக்கு, ஒரு நாற்கரமானது ஒரு சரிவகமாக அமைய தேவையான நிபந்தனை இரு பக்கங்கள் இணை மற்றும் இரு பக்கங்கள் இணையற்றவை. 12வது கணக்கு, tan தீட்டா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan தீட்டா இன் மதிப்பு காட் தீட்டா. 12வது கணக்கு, கீழ்காணும் எந்த இரு உருவங்களை இணைத்தால் ஒரு இறகு பந்தின் வடிவம் கிடைக்கும்? கூம்பின் இடைக்கண்டம் மற்றும் அரைக்கோளம். 13வது கணக்கு, 15 சென்டிமீட்டர் உயரமும் 16 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் வலைப்பரப்பு 136 பை சதுர சென்டிமீட்டர். 14வது கணக்கு, ஒரு பகடை உருட்டப்படுகிறது, பகாயன் அல்லது சார்பகாயன் கிடைக்க நிகழ்தகவு யாது? 5/6. இப்போ 2 mark sum பார்க்கலாம். a cross b ஈக்குவல் டு 3,2, 3,4, 5,2, 5,4 எனில் a மற்றும் b ஐ காண்க. இங்கே a cross bன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ ஃபஸ்ட் இருக்கிறதுலலாம் a போட்டுக்கோங்க, செகண்ட் இருக்கிறதுலலாம் b போட்டுருங்க. இப்போ a ஈக்குவல் டு ஃபஸ்ட் இருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க, வந்த நம்பரை திரும்ப எழுதக்கூடாது. ஸோ 3, 5. b ஈக்குவல் டு செகண்ட் நம்பரை எடுத்து எழுதிக்கோங்க, இதுலேயும் வந்த நம்பரே எழுதக்கூடாது. ஸோ 2, 4. 16வது கணக்கு, f என்ற சார்பு f of x ஈக்குவல் டு 3 மைனஸ் 2x என வரையறுக்கப்படுகிறது. f of x ஸ்கொயர் ஈக்குவல் டு f of x ஹோல் ஸ்கொயர் எனில் x ஐ காண்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x ஈக்குவல் டு 3 மைனஸ் 2x, அதுக்கப்புறம் f of x ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2. இப்போ f of x ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும், x இருக்க இடத்துல x ஸ்கொயர் போடணும். ஸோ 3 மைனஸ் 2x ஸ்கொயர். இன்னொரு பகுதி f of x ஹோல் ஸ்கொயர். f of x ஹோல் ஸ்கொயர்னா f of xக்கு பதிலாக 3 மைனஸ் 2x ஹோல் ஸ்கொயர்னால இதுக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இது ரெண்டும் சமம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் நம்ம சமமாக்கணும். f of x ஸ்கொயருங்கிறது 3 மைனஸ் 2x ஸ்கொயர், f of x ஹோல் ஸ்கொயருங்கிறது 3 மைனஸ் 2x ஹோல் ஸ்கொயர். 3 மைனஸ் 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, a ஸ்கொயர் 3, 9, 3 ஸ்கொயருங்கிறது 9, b ஸ்கொயருங்கிறது 2x ஹோல் ஸ்கொயர், 4x ஸ்கொயர், மைனஸ் 2ab, 2 × 3 6, 6 × 2 12x. இப்போ 4x ஸ்கொயர் ப்ளஸ் இந்த மைனஸ் 2x ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்தால் ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 9, 3 இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. 4x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர் 6x ஸ்கொயர் மைனஸ் 12x, 9 மைனஸ் 3 6 ஈக்குவல் டு 0. இது 3ஐயுமே 6ஆல் வகுக்கலாம். 6ஆல் வகுத்தா x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ பெருக்குனா 1 வரணும், கூட்டினா 2 மைனஸ் 2 வரணும். என்னென்ன எண்கள்? -1, -1. பெருக்குனா -1 × -1 ப்ளஸ் 1, -1 -1 கூட்டினா -2. அப்போ x மைனஸ் 1, x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு 1. அடுத்தது 17வது கணக்கு, a இன் அடுக்கு b × b இன் அடுக்கு a ஈக்குவல் டு 800 என்றவாறு அமையும் இரு மிகை முழுக்கள் a மற்றும் b ஐ காண்க. இந்த 800 எடுத்துக்கலாம், இதை காரணிப்படுத்தணும். 2 400 800, 2 200 400, 2 100 200, 2 50, 2 25, 5ஆல் இப்போ வகுக்கலாம். 5 5 25. இப்போ எத்தனை தடவை 2 இருக்குது? 1 2 3 4 5 தடவை 2 இருக்குது. ஸோ 2 ன் அடுக்கு 5, 5 வந்து 2 தடவை இருக்குது, 5 ன் அடுக்கு 2 ஈக்குவல் டு 800.
இப்போ ஏ இருக்க இடத்துல 2 இருக்குது, பி இருக்க இடத்துல 5 இருக்குது. இந்த பக்கமும் பி இருக்க இடத்துல 5, ஏ இருக்க இடத்துல 2. அப்போ ஏ ஈக்குவல் டு 2, பி ஈக்குவல் டு 5. இதையே இப்படி திருப்பி போட்டுக்கலாம். 5 நடுக்கு 2 இன்ட்டு 2 நடுக்கு 5. இப்போ ஏ இருக்க இடத்துல 5 இருக்குது, பின்னு இடத்துல 2 இருக்குது. பின்னு இடத்துல 2, ஏன்னு இடத்துல 5. ஸோ ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 2. அதுக்கு ஆன்சர் வந்து ஏ ஈக்குவல் டு 2, பி ஈக்குவல் டு 5 அல்லது ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் 18வது கணக்கு. பின்வரும் முடிவுறா தொடரின் கூடுதல் காண்க. 9 + 3 + 1 + எக்ஸெட்ரா. முடிவுறா தொடருக்கு ஃபார்முலா S இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு A பை 1 - R. ஏங்கிறது முதல் எண் 9, ஆறுங்கிறது இரண்டாவது எண் வகுத்தல் முதல் எண் T2 பை T1. 3/9, 3ஆல் அடித்தோம்னா 1/3. இப்போ S இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 9 பை 1 - ஆருக்கு பதிலாக 1/3. 9 பை 3லேருந்து 1 போச்சுன்னா 2 பை கீழே 3. இதை வந்து பின்னமாக இருக்குது, தலைகீழாக போட்டுக்கலாம். 9 × 3/2, 9 3 27, 27/2. நெக்ஸ்ட் 19வது கணக்கு. கீழ்கண்ட கோவைக்கு விளக்கப்பட்ட மதிப்புகள் இருப்பின் அவற்றை காண்க. 1/2² - 5 1/t² - 5t + 6. விளக்கப்பட்ட மதிப்புனா என்னென்னா, கீழே பகுதியில் 0 வரக்கூடாது. பகுதியில் 0 வந்துச்சுன்னா இதோட மதிப்பை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ பகுதியில் எதெல்லாம் 0 கொடுக்குமோ அந்த நம்பரை விளக்கிடணும். இப்போ t² - 5t + 6 காரணிப்படுத்தலாம். பெருக்குனா 6 வரணும், கூட்டினா -5 வரணும். அப்படிப்பட்ட எண்கள் -2, -3. அப்போ t - 2, t - 3. -2 -3 பெருக்கினோம்னா +6, -2 -3 கூட்டினோம்னா -5. அப்போ t - 2 = 0, t = 2, t - 3 = 0, t = 3. இப்போ இங்கே காரணிப்படுத்தினதை போட்டுக்கலாம். இங்கே 1/t - 2, t - 3. இப்போ டீக்கு பதிலாக 2ன்னு போட்டோம்னா 2 - 2 0 ஆகிடும். 0வோட எதை பெருக்கினாலும் 0. ஸோ பகுதியில் 0 வந்துடும். 0 வந்தால் அதோட மதிப்பு கிடையாது. ஸோ 1/0ன்னு ஆகிடும். அதோட மதிப்பு வரையறுக்கப்படவில்லை. அதனால டீங்கிறது t = 2ங்கிறது விளக்கப்பட்ட எண். அடுத்தது டீக்கு பதிலாக 3ன்னு போட்டோம்னா 3 - 3 0. 0வோட எதை பெருக்கினாலும் இங்கேயும் 0 வந்துடும். ஸோ 3ங்கிறது விளக்கப்பட்ட எண். ஸோ விளக்கப்பட்ட மதிப்புகள் 2, 3. அடுத்தது 20வது கணக்கு. A = 7, 8, 6, 1, 3, 9, -4, 3, -1. B = 4, 11, -3, -1, 2, 4, 7, 5, 0 எனில் 2A + B ஐ காண்க. A = கொடுத்துருக்காங்களா, இது 2Aனா 2ஆல் பெருக்கிக்கலாம். 2 × 7 14, 2 × 8 16, 2 × 6 12, 2 × 1 2, 2 × 3 6, 2 × 9 18, 2 × -4 -8, 2 3 6, 2 × -1 -2. என்ன கேட்டிருக்காங்க? 2A + B. 2A கண்டுபிடிச்சிருக்கோம், அதை இங்கே எழுதிக்கலாம். ப்ளஸ் B கொடுத்துருக்காங்க 4 -1 7, 11 2 5, -3 4 0. அதை இங்கே போட்டுக்கலாம். இப்போ ரெண்டையும் கூட்டணும். 14 4 18, 16 11 27, 12 -3 9, 2 - 1 1, 6 + 2 8, 18 + 4 22, -8 + 7 -1, 6 + 5 11, -2 + 0 -2. இதுதான் 2A + B. அடுத்தது 21வது கணக்கு. 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 5 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு வரையப்பட்ட தொடுகோட்டின் நீளம் காண்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வட்டம் இருக்குது. இதில் வந்து வட்டத்தோட ஆரம் 3 சென்டிமீட்டர். இந்த தொடுகோடு வரையும்ல அது மாதிரி 3 சென்டிமீட்டர். வட்டத்தின் மையத்திலிருந்து 5 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து வரையப்பட்ட தொடுகோட்டின் நீளம் காண்க. இது 90 டிகிரி. நம்ம ஏற்கனவே ஜியாமெட்ரியில் பார்த்துருக்கோம். இது 90 டிகிரி. அப்போ இது 5² - 3² தொடுகோட்டின் நீளம் √5² - 3². வர்க்கமூலம் 5² - 3². 5²ங்கிறது 25. இதுதான் கேட்டது. 25 - 3²ங்கிறது 9. வர்க்கமூலம் √16. 16க்கு வர்க்கமூலம் 4 சென்டிமீட்டர். அடுத்தது 22வது கணக்கு. ஆய அச்சுக்களை வெட்டும் நேர்கோட்டின் மையப்புள்ளி PR, C எனில் x/r + y/c = 2 என நிறுவுக. இப்போ ஆய அச்சுக்கள் வெட்டுறது. இது y அச்சு, இது x அச்சு. இதை வெட்டுற நேர்கோடு இது. இது வந்து 0, B, இது A, 0. இதோட நேர்கோட்டின் சமன்பாடு x/a + y/b = 1. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இந்த நேர்கோட்டோட மையப்புள்ளி PR, Cன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மையப்புள்ளி எப்படி வரும்? இந்த x மதிப்புகளை கூட்டி 2ஆல் வகுத்தோம்னா இந்த r கிடைக்கும். y மதிப்புகளை கூட்டி 2ஆல் வகுத்தோம்னா இந்த c கிடைக்கும். ஸோ இது வந்து 0 + a/2 = r. இது b + 0/2 = c. இப்போ a/2 = rன்னு வந்துடும், b/2 = cன்னு வந்துடும். குறுக்கு பெருக்குனா a = 2r,
b = 2c. இதை கொண்டு போய் இந்த நேர்கோட்டின் சமன்பாடில் பிரதியிடணும். அப்போ x/aக்கு பதிலாக 2r + y/bக்கு பதிலாக 2c = 1. இப்போ 1/2 ரெண்டுத்துலேயும் வெளியில் எடுக்கலாம். மீதி இருக்கிறது x/r + y/c = 1. x/r + y/c = இந்த ரெண்டை குறுக்க பெருக்கணும்னா = 2. அதை தான் நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நிரூபிச்சாச்சு. நெக்ஸ்ட் 23வது கணக்கு. -1,2 என்ற புள்ளி வழி செல்வதும் சாய்வு -5/4 உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. ஒரு சாய்வு ஒரு புள்ளி கொடுத்தாங்கன்னா அந்த நேர்கோட்டின் சமன்பாடு ஃபார்முலா y - y1 = m × x - x1. இப்போ m = -5/4ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த புள்ளி x1 y1ங்கிறது -1,2. இது ரெண்டையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். y - y1க்கு பதிலாக 2 மைனஸ் ஈக்குவல் டு -m 5/4, mக்கு பதிலாக -5/4 இன்ட்டு x - x1க்கு பதிலாக -1. இது ஃபார்முலாவில் இருக்க மைனஸ், இது x1ஓட மதிப்பு. இப்போ குறுக்கு பெருக்குனா 4 × y - 2 = -5 × x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. இதை உள்ளே பெருக்கிக்கலாம். 4y - 8 = இதை உள்ளே பெருக்கினா -5x - 5. இப்போ இதை இந்த பக்கம் கொண்டு வரலாம். 4y - 5x இந்த பக்கம் வந்துச்சுன்னா +5x -8 -5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +5 = 0. 5x + 4y -8 + 5 -3 = 0. இதுதான் நேர்கோட்டின் சமன்பாடு. நெக்ஸ்ட் 24வது கணக்கு. √1 + cos θ / 1 - cos θ = cosecant θ + cot θ என்பதை நிரூபிக்கவும். LHS எடுத்துக்கலாம். √1 + cos θ / 1 - cos θ இதோட காஞ்சுகேட்டால் பெருக்கிக்கலாம். அப்போ இதோட காஞ்சுகேட் 1 + cos θ. √1 + cos θ / 1 - cos θ இன்ட்டு மேலேயும் 1 + cos θ கீழேயும் 1 + cos θவால் பெருக்கலாம். ஈக்குவல் டு இது ரெண்டையும் பெருக்கணும்னா 1 + cos θ ஹோல் ஸ்கொயர். இது a + b × a - b, a² - b² ஃபார்முலா. அப்போ 1² - cos² θ ஈக்குவல் டு √1 + cos θ ஹோல் ஸ்கொயர் பை 1 ஸ்கொயர் பண்ணினா 1 - cos² θ ஈக்குவல் டு √1 + cos θ ஹோல் ஸ்கொயர் 1 - cos² θவோட ஃபார்முலா sin² θ. இதுக்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா இந்த ஸ்கொயர் போயிடும். 1 + cos θ இந்த ஸ்கொயரும் போயிடும் பை sin θ. இதை தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். 1/sin θ + cos θ sin θ. 1/sin θங்கிறது cosecant θ, cos θ sin θங்கிறது cot θ. cosecant θ + cot θ இதுதான் RHS. எனவே நிரூபிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் 25வது கணக்கு. ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்க. ஒரு திண்ம அரைக்கோளத்தோட அடிப்பரப்பு ஒரு வட்டமாக இருக்கும். இப்படி ஒரு வட்டமாக இருக்கும். அப்போ இந்த வட்டத்தின் அடிப்பரப்பு, வட்டத்தின் பரப்பு தான் πr² கொடுத்துருக்காங்க. அரைக்கோளத்தின் அடிப்பரப்புங்கிறது வட்டம். வட்டத்தின் பரப்பு தான் πr². வட்டத்தின் பரப்போட ஃபார்முலா πr² ஈக்குவல் டு 1386 சதுர மீட்டர். பைக்கு பதிலாக 22/7 × r² = 1386. r² = 1386 × 7/22. இதை 11ஆல் அடித்தோம்னா 11 2 22 11 126. மறுபடியும் இது 2ஆல் அடித்தோம்னா 63. 63 × 7. இந்த r² அப்படியே கொண்டு போய் இங்கே வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம இது மாதிரி காரணியும் படுத்திக்கலாம். r² = 63 × 7. 63 7 × 9ன்னு எழுதலாம். × 7 9 மறுபடியும் 3 × 3ன்னு எழுதிக்கலாம். r = வர்க்கமூலம் 7 × 3 × 3 × 7 ஈக்குவல் டு 7 × 3 = 21 மீட்டர். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு தான் கேட்டிருக்காங்க. அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா 3πr² சதுர அலகுகள். 3 × பைக்கு பதிலாக 22/7, r²க்கு பதிலாக 21 × 21. 7ஆல் அடித்தோம்னா 7 3. இப்போ 3 22 3 21 4ஐயும் பெருக்கினோம்னா 3 × 22 66, 3 × 21 63, 66ஐயும் 63ஐயும் பெருக்கினோம்னா 4158 மீட்டர் ஸ்கொயர். அடுத்தது 26வது கணக்கு. களிமண் கொண்டு செய்யப்பட்ட 24 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பை ஒரு குழந்தை அதே ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுகிறது எனில் உருளையின் உயரம் காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? களிமண் வச்சு செஞ்சுருக்காங்க ஒரு கூம்பு. அந்த கூம்போட உயரம் 24 சென்டிமீட்டர். இது ஒரு குழந்தை என்ன பண்ணுது? அதை ஒரு உருளையாக மாற்றுது. அதே ஆரம், கூம்புக்கு என்ன ஆரமோ அதே ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுது. இப்போ உருளையோட உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கூம்போட உயரம் கொடுத்துட்டாங்க 24 சென்டிமீட்டர். உருளையின் உயரம் கண்டுபிடிக்கணும். ஆரம் ரெண்டுத்துக்கும் சேம், கூம்புக்கும் உருளைக்கும் ரெண்டும் சேமாக இருக்குது. ஆனால் உயரம் மட்டும் வெவ்வேறு மாறுபடுது. கூம்போட உயரம் கொடுத்துருக்காங்க, நம்ம உருளையோட உயரம் கண்டுபிடிக்கணும். அதே அளவு களிமண்ணை தான் மாற்றுது. ஸோ ரெண்டுத்துக்கும் கன அளவு சேமாக இருக்கும். கூம்பின் கன அளவு 1/3 πr². இதில் உயரம் வேறு இருக்குது, இதில் உயரம் வேறு இருக்குது. அதனால் இதை h1 வச்சுக்கலாம். 1/3 πr² h1.
கூம்பின் உயரம் h1 என்க. h1ங்கிறது 24 சென்டிமீட்டர். அப்போ 1/3 πr² இன்ட்டு 24. உருளையின் கன அளவு, இதுலேயும் உயரம் வேற இருக்கு, ஆரம் அதே தான். ஸோ இதை πr² h2ன்னு வச்சுக்கலாம். உருளையின் உயரம் h2 என்க. இந்த உயரம் h2 தான் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டுத்தோட கன அளவும் சேம். அப்போ 1/3 πr² இன்ட்டு 24 ஈக்குவல் டு πr² h2. இப்போ πr² கேன்சல் ஆகிடும், பையும் r²ம் கேன்சல் ஆகிடும். அப்போ 1/3 இன்ட்டு 24, 24/3 ஈக்குவல் டு h2. 24 3ஆல் வகுத்தோம்னா h2. அப்போ h2ங்கிறது 8 சென்டிமீட்டர். h2ங்கிறது உருளையின் உயரம். எனவே உருளையின் உயரம் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். அடுத்தது 27வது கணக்கு. ஒரு தரவின் சராசரி மற்றும் மாறுபாட்டு கெழு 15 மற்றும் 48 எனில் அதன் திட்ட விளக்கத்தை காண்க. சராசரி கொடுத்துருக்காங்க x பார் ஈக்குவல் டு 15. மாறுபாட்டு கெழு சிவிங்கிறது 48. மாறுபாட்டு கெழுக்கு ஃபார்முலா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இப்போ சிவி மாறுபாட்டு கெழுங்கிறது 48 ஈக்குவல் டு சிக்மா பை 15 இன்ட்டு 100. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த திட்ட விளக்கம் சிக்மா. இப்போ சிக்மா ஈக்குவல் டு 48 இன்ட்டு 15, குறுக்கு பெருக்கணும்னா இன்ட்டு 15, இது கீழே வகுத்தலாக வரும் பை 100. 48ஐயும் 15ஐயும் பெருக்கணும்னா 720 பை 100. 2 0 இருக்கிறனால 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கலாம். 7.2. திட்ட விளக்கம் ஈக்குவல் டு 7.2. அடுத்தது 28வது கணக்கு. COVID-19 என்ற சொல்லிலிருந்து சமவாய்ப்பு முறைப்படி ஒவ்வொரு எழுத்தாக எடுக்கப்பட்டால் அது உயிரெழுத்தாக மெய்யெழுத்தாக இருக்க நிகழ்தகவு யாது? COVID-19 இதுதான் கொடுத்துருக்காங்க. இதோட கூறுவெளி எஸ்ங்கிறது ஒவ்வொரு எழுத்தா வந்த எழுத்தே திரும்ப வரக்கூடாது. ஒரு எழுத்தா தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம். COVID N. I ஏற்கனவே எழுதியாச்சு, அதை எழுதக்கூடாது. N ஏற்கனவே எழுதியாச்சு. ETEEN திரும்ப எழுதியாச்சு ஏற்கனவே, அதனால திரும்ப வேண்டாம். இப்போ எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. N ஆஃப் எஸ்ங்கிறது 8. இதில் இருக்க உயிரெழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள்ங்கிறது AEIOU. AEIOU இதுதான் உயிரெழுத்துக்கள், வவ்வல்ஸ். இதில் இதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் இருக்கிற வவ்வல்ஸ் உயிரெழுத்துக்கள் OIE. ஸோ A ஈக்குவல் டு OIE. இதில் மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குது? 3. N ஆஃப் ஈக்குவல் டு 3. அடுத்தது இந்த வவ்வல்ஸை தவிர, உயிரெழுத்து தவிர மீதி இருக்கிறதெல்லாம் மெய் எழுத்து, கான்சோனன்ட்ஸ். இதில் இருக்க மீதி எழுத்து என்னென்ன? CVDNT. ஸோ மெய் எழுத்துக்கள் பின்னு எடுத்துக்கலாம். CVDNT. இதில் இருக்க மொத்த உறுப்புகள் 5. N ஆஃப் B ஈக்குவல் டு 5. இப்போ உயிரெழுத்தாக இருக்க நிகழ்தகவு P ஆஃப் A ஈக்குவல் டு N ஆஃப் A பை N ஆஃப் S. N ஆஃப் Aங்கிறது 3, N ஆஃப் Sங்கிறது 8, 3/8. அடுத்தது மெய்யெழுத்தாக இருக்க நிகழ்தகவு P ஆஃப் Bங்கிறது N ஆஃப் B பை N ஆஃப் S. N ஆஃப் Bங்கிறது 5, N ஆஃப் Sங்கிறது 8, ஸோ 5/8. இப்போ 5 மார்க்ஸ் சம் பார்க்கலாம். பகுதி 3. 29வது கணக்கு. A ஈக்குவல் டு 5 6, B ஈக்குவல் டு 4 5 6, C ஈக்குவல் டு 5 6 7 எனில் A கிராஸ் A ஈக்குவல் டு B கிராஸ் B வெட்டு C கிராஸ் C என காட்டுக. A கொடுத்துருக்காங்க 5,6. அப்போ A கிராஸ் Aங்கிறது 5,6 கிராஸ் 5,6, 5,5 5,6 6,5 6,6ன்னு கார்ட்டீசியன் பெருக்கல்ல போட்டுரும். இதை 1ன்னு வச்சுக்கலாம். இது LHS. அடுத்தது RHS. B கிராஸ் B வெட்டு C கிராஸ் C. Bங்கிறது 4 5 6. ஸோ B கிராஸ் Bங்கிறது 4 5 6 கிராஸ் 4 5 6. இது கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணோம்னா 4,4 4,5 4,6 5,4 5,5 5,6 6,4 6,5 6,6. அடுத்தது C கிராஸ் C. Cங்கிறது 5 6 7. ஸோ C கிராஸ் Cங்கிறது 5 6 7 கிராஸ் 5 6 7. இதுக்கு கார்ட்டீசியன் பெருக்கல் 5 5 5 6 5 7 6 5 6 6 6 7 7 5 7 6 7 7. இப்போ B கிராஸ் B வெட்டு C கிராஸ் C. வெட்டுனா ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிற உறுப்புகளை எடுத்துக்கணும். இதில் பொதுவாக இருக்கிற உறுப்புகள் 4,4 இதில் இல்லை, 4,5 இதில் இல்லை, 4,6 இதில் இல்லை, 5,4 இதில் இல்லை, 5,5 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது 5,5, 5,6 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது 5,6, 6,4 இதில் இல்லை, 6,5 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, அதை எழுதிக்கிறோம். 6,6 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, அதையும் எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற மீதியெல்லாம் இல்லை. ஸோ இந்த 4 உறுப்புகள் தான் B கிராஸ் B வெட்டு C கிராஸ் C. இதை 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ 1 2ம் பார்த்தா சமமாக இருக்கும். 1ங்கிறது 5,5 5,6 6,5 6,6, 2 5,5 5,6 6,5 6,6. ஸோ 1 2லிருந்து LHS ஈக்குவல் டு RHS. எனவே A கிராஸ் A ஈக்குவல் டு B கிராஸ் B வெட்டு C கிராஸ் C என நிரூபிக்கப்பட்டது. அடுத்தது 30வது கணக்கு. கொடுக்கப்பட்ட f of x, g of x, h of x ஆகியவற்றை கொண்டு f சர்க்கிள் g சர்க்கிள் h ஈக்குவல் டு f சர்க்கிள் g சர்க்கிள் h என காட்டுக.
f of x equal to x minus 4, g of x equal to x square மற்றும் h of x equal to 3x minus 5. 3 கொடுத்துட்டாங்க. f of x, g of x, h of x. நம்ம நிரூபிக்க வேண்டியது f circle g circle h equal to f circle g circle h. ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கலாம். f circle g circle h. இந்த பக்கம் RHS f circle g circle h. இப்போ f circle g bracket போட்டிருக்கா, அப்போ பெரிய bracket போட்டுக்கோங்க. உள்ள f வந்து x minus 4, g of xங்கிறது x square. இந்த bracketக்கு அப்புறம் h வந்து 3x minus 5. இந்த பக்கம் அதே மாதிரி f வந்து x minus 4, bracket போட்டுக்கிட்டு g வந்து x square, h வந்து 3x minus 5. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த எக்ஸ் ஸ்கொயரை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4, இந்த 3x மைனஸ் 5. அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த பக்கம் எல்லாமே இந்த பக்கம் தான் உள்ள பிரதியிட போகிறோம். இந்த பக்கம் 3x மைனஸ் 5 இதில் பிரதியிட போகிறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. அதே மாதிரி இந்த பக்கம் இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத இந்த பக்கம் இதில் பிரதியிடலாம். எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர், மறுபடியும் இதை கொண்டு போய் இதில் பிரதியிடலாம். 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. இப்போ ரெண்டு பக்கமும் பார்த்தா சமமாக இருக்கிறது, எனவே நிரூபிக்கப்பட்டது. அடுத்தது 31வது கணக்கு. பிரியா தனது முதல் மாத வருமானமாக ரூபாய் 15,000 ஈட்டுகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவரது மாத வருமானம் ரூபாய் 1,500 உயர்கிறது. அவளுடைய முதல் மாத செலவு ரூபாய் 13,000 மற்றும் அவளது மாதாந்திர செலவு ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 900 உயர்கிறது. பிரியாவின் மாதாந்திர சேமிப்பு ரூபாய் 20,000 அடைய எவ்வளவு காலம் ஆகும்? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரியாவோட முதல் மாத வருமானம், அதாவது முதல் ஆண்டில் முதல் மாத வருமானம் ரூபாய் 15,000. அது அந்த மாதத்தில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா 13,000 செலவு பண்ணுறாங்க. ஸோ 15,000லேருந்து 13,000 கழிச்சோம்னா 2,000 ரூபாய் அவங்க சேமிப்பு. அடுத்த ஆண்டு என்ன ஆகுது, ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வருஷமும் மாத வருமானத்தை 1,500 அதிகரிக்கிறாங்க. அப்போ அடுத்த ஆண்டு வந்து 15,000தோட 1,500 கூட்டினோம்னா 16,500 அவங்களோட வருமானம். அதே மாதிரி செலவும் ஒவ்வொரு ஆண்டும் 900 ரூபாய் உயர்கிறது. ஏற்கனவே இருக்கிற செலவு 13,000, இப்போ 900 ரூபாய் அதிகரிச்சிச்சு. அப்போ 13,900 இரண்டாவது ஆண்டில் அவங்களோட செலவு. இப்போ சேமிப்பு இதுலேருந்து இதை கழிச்சோம்னா 2,600. இப்போ மூன்றாம் ஆண்டு என்ன ஆகுது, மாத வருமானம் மறுபடியும் 1,500 ரூபாய் அதிகரிக்குது. 13,500ஓட 1,500 கூட்டினோம்னா 18,000. செலவு மறுபடியும் 900 ரூபாய் அதிகரிக்கிறது. 13,900ஓட 900 கூட்டினோம்னா 14,800, கழிச்சோம்னா சேமிப்பு 3,200. இப்போ முதல் ஆண்டோட சேமிப்பு 2,000, இரண்டாம் ஆண்டோட சேமிப்பு 2,600, மூன்றாம் ஆண்டோட சேமிப்பு 3,200. எல்லாத்துக்கும் வித்தியாசம் பார்த்தோம்னா 600 ரூபாய். ஸோ வித்தியாசம், பொது வித்தியாசம் 600 ரூபாயாக இருக்குது. அதனால் இது கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசை எப்படி வருதுன்னா 2,000, 2,600, 3,200. இப்போ பொது வித்தியாசம் பார்த்தோம்னா இதுலேருந்து இதை கழிச்சோம்னா 600, இதுலேருந்து இதை கழிச்சோம்னா 600. அப்போ வித்தியாசம் வந்து 600ன்னு சேமாக இருக்கிறதுனால இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. நம்ம கடைசியாக என்ன வரணும், இதெல்லாம் சேமிப்பு. மாதாந்திர சேமிப்பு 20,000 அடையிறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது ஏ, பொது வித்தியாசம் கழிச்சோம்னா 600, இது இறுதி எண், இறுதி மதிப்பு 20,000. இப்போ ஏ இருக்குது, டி இருக்குது, T2 மைனஸ் T1 2,600 மைனஸ் 2,000 600. எல் கடைசி எண் இருக்குது, L = 20,000. என் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதுதான் எவ்வளவு காலம் ஆகுங்கிறது என். என்னோட ஃபார்முலா L மைனஸ் A பை D + 1. எல்லுக்கு பதிலாக 20,000 மைனஸ் ஏக்கு பதிலாக 2,000 பை டிக்கு பதிலாக 600 + 1. கழிச்சோம்னா 18,000 பை 600 + 1, 0 0 கேன்சல் ஆகிடும். 180 6 வகுத்தோம்னா 30, 30 + 1 31. மாதாந்திர சேமிப்பு ரூபாய் 20,000 அடைய 31 ஆண்டுகள் ஆகும். அடுத்தது 32வது கணக்கு. ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் பெருக்கற்பலன் 343 மற்றும் அவற்றின் கூடுதல் 91/3 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க. ஒரு பெருக்குத்தொடர் வரிசை இருக்குது, அதோட அடுத்தடுத்த 3 உறுப்புகள் A/R, AARன்னு எடுத்துக்கலாம். இதோட பெருக்கற்பலன் 343. அப்போ A/R × A × AR = 343. R கேன்சல் ஆகிடும். A × A × A3 = 343. 343 7ஆல் காரணிப்படுத்தலாம். 7 4 28, மீதி 6 63, 7 9 63, 7 7 49. அப்போ A = கனமூலம் 343 = கனமூலம் 7 × 7 × 7. கனமூலம்னா 3 எண்ணுக்கு பதிலாக ஒரு எண்ணை எடுக்கணும். அப்போ 7, A = 7. A தெரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ R கண்டுபிடிக்கணும். இதோட கூடுதல் 91/3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ A/R + A + AR = 91/3. ஏக்கு பதிலாக 7 போட்டுக்கலாம். 7/6 + 7 + 7R = 91/3.
3த்துலேயும் 7 இருக்குது, 7 வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ 1/r + 1 + r = 91/3. 7 இந்த கீழே கொண்டு வந்துடலாம், இல்லைன்னா இப்படியே கூட அடிச்சுக்கலாம். 7 1 7, 7 1 7, மீதி 21, 7 3 21. அப்போ 1/r + 1 + r = 13/3. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். 1 + r + r² r = 13/3. குறுக்கு பெருக்கினோம்னா 3 × 1 + r + r² = 13r. 3 இதை உள்ளே பெருக்கிக்கலாம். 3 + 3r + 3r² = 13r. 13r இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 3r² - 13r + 3r + 3 = 0. 3r², 13rலேருந்து 3r போச்சுன்னா 10r, பெரிய நம்பருக்குரிய சைன் மைனஸ், + 3 = 0. இப்போ பெருக்குனா 3 × 3 9 வரணும், கூட்டினா -10 வரணும். அந்த எண்கள் -9 -1, -9 -1 பெருக்கினோம்னா 9, 2 கூட்டினோம்னா -10. அப்போ 3r² - 9r -r + 3 = 0. இது ரெண்டுத்துலேயும் பொதுவாக 3r வெளியில் எடுத்தோம்னா மீதி இருக்கிறது r மைனஸ், இதை 3r வகுத்தோம்னா 3. இதில் -1, இது ரெண்டுத்துலேயும் -1 வெளியில் எடுத்தோம்னா r ப்ளஸ்ஸை மைனஸால் வகுத்தோம்னா மைனஸ், 3 1ஆல் வகுத்தோம்னா 3 = 0. 3 இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். 3r - 1, இது தனியாக r - 3 = 0. இங்கே இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கலாம். 3r - 1, r - 3 = 0. அப்போ 3r - 1 = 0, 3r = -1 இந்த போச்சுன்னா, இந்த பக்கம் போச்சுன்னா 1, r = 1/3. இது r = 3. இப்போ a = 7, r = 1/3, r = 3. இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் வச்சு எடுத்துக்கலாம். a = 7, r = 1/3 எனில் 3 உறுப்புகள். இந்த a/r arல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா aக்கு பதிலாக 7, r பதிலாக 1/3, aக்கு பதிலாக 7, aக்கு பதிலாக 7 × rக்கு பதிலாக 1/3. 7/1/3 தலைகீழாக போட்டு பெருக்கணும்னா 7 × 3 7, 7 × 1/3 7/3, 7 3 21, இது 7, இது 7/3. ஸோ அந்த 3 உறுப்புகள் 21, 7, 7/3. இன்னொரு மதிப்பு இருந்துச்சுல, a = 7, r = 3. இதை போட்டோம்னா 3 உறுப்புகள் a/r ar. a/rங்கிறது 7/3, aங்கிறது 7, arங்கிறது 7 × 3, 7/3 7 21. அப்போ 3 உறுப்புகள் 21 7 7/3 அல்லது 7/3 7 21. அடுத்தது 33வது கணக்கு. 64x4 - 16x3 + 17x2 - 2x + 1 என்பதன் வர்க்கமூலம் காண்க. இதுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். 64x4 - 16x3 + 17x2 - 2x + 1 2 2ஆக பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்தது 64x4க்கு வர்க்கமூலம், 64ஓட வர்க்கமூலம் 8, x4க்கு வர்க்கமூலம் இதில் பாதியாக எழுதிக்கணும் x². இந்த 8x² இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். இப்போ இதால் இதை பெருக்கிக்கலாம். 8 × 8 64, x² × x², x4. இதுலேருந்து இதை கழிக்கணும்னா சைனை மாற்றணும். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அடுத்த ரெண்டை கீழே இறக்கிக்கணும். -16x³ + 17x². மேலே இருக்கிறத 2ஆல் பெருக்கி இங்கே போடணும். அப்போ 8x² 2ஆல் பெருக்கணும்னா 16x². இப்போ -16x³ 16x² வகுக்கணும். -16x³ 16x² வகுக்கணும். 16 16 கேன்சல் ஆகிடும். மைனஸை ப்ளஸ்ஸால் வகுத்தோம்னா மைனஸ், x³ x² வகுத்தோம்னா ஒரு 2 கேன்சல் ஆகிடும், ஒரே ஒரு x இருக்கும். அப்போ -x. அந்த -xஐ இங்கேயும் போட்டுக்கணும், இங்கேயும் போட்டுக்கணும். இப்போ இதையும் போட்டாச்சு, இதையும் போட்டாச்சு. இப்போ இந்த -xஆல் இது ரெண்டையும் பெருக்கி இங்கே போடணும். -x × 16x² - 16x³. -x × -x, மைனஸையும் பெருக்கணும்னா ப்ளஸ், எக்ஸையும் பெருக்கணும்னா x². இப்போ இதுலேருந்து இதை கழிக்கணும்னா சைனை மாற்றணும். மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகும். இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 17x² - x², 16x². அடுத்த ரெண்டையும் கீழே இறக்கலாம். -2x + 1. இப்போ மேலே இருக்க இது ரெண்டையும் 2ஆல் பெருக்கி இங்கே போடணும். 2 × 8 16x², 2 × -x -2x. இப்போ இந்த 16x² இந்த 16x² வகுக்கணும். 16x² / 16x², 2 கேன்சல் ஆகிடும், 1. அந்த 1 இங்கேயும் போடணும், +1, இங்கேயும் +1. இப்போ இந்த 1ஆல் இது 3ஐயும் பெருக்கணும். 1 × 16x² 16x², 1 × -2x -2x, + 1 × 1 1. இப்போ இதுலேருந்து இதை கழிக்கணும். ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகும். இதுவும் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும், = 0.
இப்போ வர்க்கமூலம் 64x⁴ மைனஸ் 16x³ ப்ளஸ் 17x² மைனஸ் 2x + 1 = 2 பக்கம் கோடு போட்டு மேலே இருக்கிறத எழுதிடணும். 8x² மைனஸ் x + 1. அடுத்தது 34வது கணக்கு. சென்னையிலிருந்து விருதாச்சலத்திற்கு 240 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க ஒரு பயணிகள் தொடர்வண்டிக்கு ஒரு விரைவு தொடர்வண்டியை விட 1 மணி நேரம் கூடுதலாக தேவைப்படுகிறது. பயணிகள் தொடர்வண்டியின் வேகம் விரைவு தொடர்வண்டியின் வேகத்தை விட 20 கிலோமீட்டர் ஒரு மணிக்கு குறைவு எனில் இரு தொடர்வண்டிகளின் சராசரி வேகங்களை கணக்கிடுக. என்ன கொடுத்துருக்காங்க? சென்னையிலிருந்து விருதாச்சலத்திற்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் போகுது. அது 240 கிலோமீட்டர் போகணும் சென்னையிலேருந்து விருதாச்சலத்துக்கு. ஒரு விரைவு இது கடக்கிறதுக்கு ஒரு விரைவு தொடர்வண்டி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை விட இந்த பேசஞ்சர் ட்ரெயினுக்கு 1 மணி நேரம் அதிகமாக தேவைப்படுது. இப்போ பேசஞ்சர் ட்ரெயினோட வேகம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட வேகத்தை விட 1 மணிக்கு 20 கிலோமீட்டர் குறைவு. அப்போ இரு தொடர்வண்டிகளின் 2 பேசஞ்சர் ட்ரெயினும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் 2தோட சராசரி வேகத்தை கண்டுபிடிக்கணும். இப்போ பேசஞ்சர் ட்ரெயின் பயணிகள் தொடர்வண்டியின் சராசரி வேகம் x கிலோமீட்டர் 1 மணிக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் விரைவு தொடர்வண்டியின் சராசரி வேகம் இதை விட பேசஞ்சர் ட்ரெயினை விட அது 20 கிலோமீட்டர் அதிகமாக போகுது. பேசஞ்சர் ட்ரெயின் எக்ஸ்பிரஸை விட 20 கிலோமீட்டர் குறைவுனா 1 மணிக்கு. அப்போ இது 20 கிலோமீட்டர் பேசஞ்சரை விட இது அதிகம்னு அர்த்தம். எக்ஸ்பிரஸ் அதிகம்னு அர்த்தம். அப்போ இது x கிலோமீட்டர், இது x + 20 கிலோமீட்டர் 1 மணிக்கு. மொத்த தூரம் கடக்க வேண்டிய தூரம் 240 கிலோமீட்டர். 240 கிலோமீட்டர் கடக்க பயணிகள் தொடர்வண்டி எடுக்கும் நேரம்ங்கிறது தூரத்தை வேகத்தால் வகுக்கணும். நேரம்ங்கிறது தூரம் 240 பை வேகம்ங்கிறது x. 240/x மணி. இது பயணிகளுக்கு தொடர்வண்டிக்கு. விரைவு தொடர்வண்டிக்கு ஆகும் நேரம் அதோட தூரம் 240, அதோட வேகம் x + 20/x + 20 மணி. வேற என்ன கொடுத்துருக்காங்க? இந்த பயணிகள் ட்ரெயினுக்கு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை விட 1 மணி நேரம் கூடுதலாகுது இந்த 240 கடக்க. அப்போ இதோட நேரம் 240/x பயணிகளது. விரைவு தொடர்வண்டியோடது 240/x + 20. இதோட 1 மணி நேரம் கூடுதலாக இதுக்கு தேவைப்படுது. அதனால +1 கூட்டிக்கிறோம். இது ஏற்கனவே கொடுத்துருக்காங்க கணக்குலேயே, அதனால +1 கூட்டிக்கிறோம். இப்போ 240/x இது இந்த பக்கம் கொண்டு வந்தால் -240/x + 20 = 1. ரெண்டுத்துல 240 இருக்குது, அதை வெளியில் எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறது 1/x - 1/x + 20 = 1. 240 இது எல்சிஎம் எடுத்தோம்னா x + 20 - x x × x + 20 = 1. 240 × x கேன்சல் ஆகிடும். 20/x × x + 20 = 1. இது ரெண்டையும் பெருக்கணும்னா 4800 = இதை குறுக்க பெருக்கிக்கலாம் x × x + 20. 4800 இதை உள்ள பெருக்கணும்னா x² + 20x. x² + 20x இது இந்த பக்கம் போகும்போது -4800 = 0. இப்போ பெருக்குனா 4800 வரணும், கூட்டினா 20 வரணும். 80 60. 80 60 -60 பெருக்கணும்னா -4800. 80 - 60 20. அப்போ x + 80 × x - 60 = 0. x + 80 = 0. x இந்த +80 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -80. x - 60 = 0. இது இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா x = 60. ஆனால் எக்ஸுங்கிறது என்னது? வேகம் மைனஸில் வராது. ஸோ இது எடுத்துக்கக்கூடாது. x = 60. இப்போ பயணிகள் தொடர்வண்டியின் சராசரி வேகம் x. ஸோ பயணிகள் தொடர்வண்டியின் சராசரி வேகம் 60 கிலோமீட்டர் 1 மணிக்கு. விரைவு தொடர்வண்டிங்கிறது x + 20. அப்போ 60ஓட 20 கூட்டினோம்னா 80. விரைவு தொடர்வண்டியின் சராசரி வேகம் 80 கிலோமீட்டர் 1 மணிக்கு. அடுத்தது 35வது கணக்கு. a = 3 - 1 1 2 எனில் a² - 5a + 7i2 = 0 என நிறுவுக. என்ன கொடுத்துருக்காங்க? 7² - 5a + 7i2. ஃபஸ்ட்டு a² கண்டுபிடிக்கலாம். a²ங்கிறது 3 1 - 1 2. மறுபடியும் இன்னொரு தடவை a²னா a × a. ஒரு தடவை a எழுதியாச்சு, இன்னொரு தடவை a எழுதிக்கலாம். 3 - 1 1 2 டாட் வச்சா 2ஐ பெருக்க போகிறோன்னு அர்த்தம். பெருக்கிறது எப்படி பெருக்கணும்? இது இப்படியும் எடுத்துக்கணும். 3 × 3 + 1 × -1. அடுத்தது இதையும் 3 × 1 + 1 × 2. இப்போ ரெண்டாவது எடுத்துக்கலாம். ரெண்டாவது நிறை எடுத்துக்கலாம். -1 × 3 + 2 × -1. இதையும் -1 × 1 + 2 × 2. 3 × 3 9. 1 × -1 -1. 3 × 1 3. 1 × 2 2. -1 × 3 -3. 2 × -1 -1. -1 × 1 -1. 2 × 2 4. = 9 - 1 8. 3 + 2 5. -3 - 2 -5. 4 - 1 3. அடுத்தது 5a கண்டுபிடிக்கணும். 5 × aக்கு பதிலாக 3 1 -1 2.
5 × 3 15, 5 × 1 5, 5 × -1 -5, 5 × 2 10. அடுத்தது 7 I2, 7 × I2ங்கிறது 1 0 0 1, 7 1 7, 7 0 0, 7 0 0, 7 1 7. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது a² - 5a + 7 I2. a²க்கு பதிலாக 8 5 -5 3 மைனஸ் இந்த மைனஸ் 5aங்கிறது 15 5 -5 10 ப்ளஸ் இந்த ப்ளஸ் 7 I2ங்கிறது 7 0 0 7. இப்போ வெளியில் மைனஸ் இருந்துச்சுன்னா அதை ப்ளஸ்ஸாக மாற்றிட்டு உள்ளே இருக்கிறதுக்கெல்லாம் சைனை சேஞ்ச் பண்ணணும். அப்போ 8 5 -5 3 இது ப்ளஸ் ஆகிடும். இது ப்ளஸ் 15ங்கிறது -15, ப்ளஸ் 5ங்கிறது -5, -5ங்கிறது ப்ளஸ் 5, ப்ளஸ் 10ங்கிறது -10, இந்த ப்ளஸ் 7 0 0 7. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும். 8 -15 + 7, 5 -5 + 0, -5 + 5 + 0, 3 -10 + 7. 8 - 15 -7 -7 + 7 0. 5 - 5 0 0 + 0 0. -5 + 5 0 0 + 0 0. 3 - 10 -7 -7 + 7 0. இது 0 0 0 0ங்கிறது பூஜ்ய அணி 0 RHS. எனவே நிரூபிக்கப்பட்டது. அடுத்தது 36வது கணக்கு. ஒரு முக்கோணத்தின் கோண இரு சமவெட்டிகள் ஒரு புள்ளியின் வழியாக செல்லும் என காட்டுக. ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கலாம். ABC. ஏயோட கோண இரு சமவெட்டி AD, பியோட கோண இரு சமவெட்டி BE, சியோட கோண இரு சமவெட்டி CF. இப்போ சொன்னதை தான் இங்கே எழுதியிருக்கேன். முக்கோணம் ABCயில் AD என்பது கோணம் ஏயின் இரு சமவெட்டி. அப்போ கோண இரு சமவெட்டி தேற்றத்தின் படி என்ன வரும்? AB/AC = BD/DC. AB/AC = BD/DC. அடுத்தது Bங்கிறது கோணம் Bயின் கோண இரு சமவெட்டி. அப்போ BC/BA = CE/EA. அதுதான் இது. அது ரெண்டாவது சமன்பாடுன்னு வச்சுக்கலாம். அடுத்தது CFங்கிறது கோணம் Cயின் இரு சமவெட்டி. அப்போ AC/BC = AF/BF. AC/BC = AF/BF. இது மூணாவது சமன்பாடுன்னு வச்சுக்கலாம். இப்போ 1 2 3 மூணையும் பெருக்கணும்னா AB/AC × BC/BA × AC/BC = BD/DC × CE/AE × AF/BF. இந்த BD/DC × CE/AE × AF/BFங்கிறது என்னென்னா BD/DC × CE/AE × AF/BF. இது சீவாஸ் தேற்றத்தின் படி இதோட மதிப்பு 1. அப்போ AB/AC × BC/BA × AC/BC = 1. எனவே ஒரு முக்கோணத்தின் கோண இரு சமவெட்டிகள் ஒரு புள்ளியின் வழியாக செல்லும் என நிரூபிக்கப்பட்டது. அடுத்தது 37வது கணக்கு. 8, 6, 5, 1, -5, 12 மற்றும் -4, 3 ஆகிய புள்ளிகளை முனைகளாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பை காண்க. இந்த 8 6 5 11 -5 12 -4 3 இது மாதிரி ஒரு கிராஃபில் குறிச்சிக்கணும். -5 12 இப்படி வருது, -4 3 இங்கே, 8 6 இங்கே, 5 11 இங்கே. இது ரெண்டும் ப்ளஸ் ப்ளஸ். இதில் x அச்சு மைனஸ் y அச்சு ப்ளஸ். இதில் x அச்சு y அச்சு ரெண்டுமே மைனஸ். இதில் x அச்சு ப்ளஸ் y அச்சு மைனஸ். அப்போ -5 12 எக்ஸில் மைனஸ் ஒயில் ப்ளஸ். அப்போ எங்கே வரும்? இங்கே வரும். அடுத்தது -4 3ங்கிறது கொஞ்சம் தள்ளி -5க்கு முன்னாடி, -4 12க்கு கீழே 3 இப்படி குறிச்சிக்கலாம். 8 6 ரெண்டுமே ப்ளஸ் இங்கே குறிச்சிக்கலாம். 5 11 ரெண்டுமே ப்ளஸ், 8க்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி, 6 விட 11 கொஞ்சம் அதிகம், அதனால மேலே இப்படி குறிச்சிக்கலாம். இப்போ இதை வந்து கடிகார திசைக்கு எதிர் திசையில் எடுத்துக்கணும். புள்ளியை கடிகாரம் ஓட்டுறது இப்படி ஓடும், அதோட எதிர் திசைனா இப்படி எடுத்துக்கணும். ஸோ இது A, இது B, இது C, இது D. இப்படி தான் எடுத்துக்கணும்னு இல்லை. இதை கூட ஏன்னு எடுத்துக்கலாம். இதை ஏன்னு எடுத்தோம்னா இது B, இது C, இது D. இல்லை இதை கூட ஏன்னு எடுத்துக்கலாம். இது A, இது B, இது C, இது D. இல்லை இதை ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா ABCD. எதை வேணாலும் ஏவா எடுத்துக்கலாம். ஆனால் அதுலேருந்து கடிகார திசைக்கு எதிர் திசையில் மார்க் பண்ணிக்கணும். இப்போ நான் இதை ஏன்னு எடுத்துக்கிட்டேன். ஏங்கிறது -5 12, பிங்கிறது -4 3, சிங்கிறது 8 6, டிங்கிறது 5 11. நாற்கரத்தின் பரப்பளவு ஃபார்முலா ½ × x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 x1 y1 சதுர அலகுகள். ½ × x1 y1க்கு பதிலாக -5 12, இது x1 y1, இது x2 y2, இது x3 y3 x4 y4. ஸோ x1 y1க்கு பதிலாக -5 12, x2 y2க்கு பதிலாக -4 3, x3 y3க்கு பதிலாக 8 6, x4 y4க்கு பதிலாக 5 11, மறுபடியும் x1 y1க்கு பதிலாக -5 12.
இப்போ ½ இன்ட்டு மேலேருந்து கீழே பெருக்கணும். -5 × 3 -15, -4 × 6 -24, 8 × 11 88, 5 × 12 60. நடுவில் ஒரு மைனஸ் போட்டுட்டு இதை கீழே இருக்கிறத பெருக்கணும். மறுபடியும் ஒரு ப்ராக்கெட் ஸ்டார்ட் பண்ணி 12 × -4 -48, 3 × 8 24, 6 × 5 30, 11 × -5 -55 ஈக்குவல் டு ½ இன்ட்டு மைனஸ் சைனை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிறதுக்கெல்லாம் சைனை சேஞ்ச் பண்ணலாம். -15 -24 88 60 +48 +24ங்கிறது -24 ஆகிடும். +30ங்கிறது -30 -55ங்கிறது +55. இப்போ ப்ளஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன். ½ இன்ட்டு இது +88 60 48 55 ஒன்றா சேர்த்துக்கிட்டேன். மைனஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன். 15 24 24 30 இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 251 மைனஸ் இதெல்லாத்தையும் கூட்டினோம்னா 93. ½ இன்ட்டு 251 - 93 158. 2ஆல் அடித்தோம்னா 2 7 14 1 18 2 9 18 ஈக்குவல் டு 79 சதுர அலகுகள். இதுதான் நாற்கரத்தின் பரப்பளவு. அடுத்த கணக்கு 38வது கணக்கு. A 6,2 B -5, -1 மற்றும் C 1,9 முனைகளாக கொண்ட முக்கோணம் ABCயின் முனை Aயிலிருந்து வரையப்படும் நடுக்கோடு மற்றும் குத்துக்கோட்டின் சமன்பாட்டை காண்க. என்னென்ன புள்ளி கொடுத்துருக்காங்கன்னா A 6,2 B -5, -1 C 1,9. நடுக்கோடுனா ஒரு முனையிலிருந்து எதிர்முனைக்கு நடுப்புள்ளியோட வரைகிற கோடு நடுக்கோடு. முக்கோணத்தின் ஒரு முனையிலிருந்து அதனுடைய எதிர்முனையின் நடுப்புள்ளிக்கு வரையப்படும் கோடு நடுக்கோடு. இப்போ ஏயிலேருந்து வரையப்படும்னு கொடுத்துட்டாங்க. அதோட எதிர்முனை வந்து BC. இதோட நடுப்புள்ளிக்கு வரையப்படும் கோடு நடுக்கோடு மையப்புள்ளிக்கு. இப்போ A 6,2 இதோட மையப்புள்ளி கண்டுபிடிக்க இந்த BC இதோட புள்ளிகளை கூட்டி 2ஆல் வகுக்கணும். AD என்பது ஏயிலேருந்து வரையப்படும் நடுக்கோடு, Dங்கிறது BCயின் நடுப்புள்ளி. அப்போ Dங்கிறது -5 + 1/2 -1 + 9/2 -5 + 1 -4/2 இது 9 - 1 8/2 வகுத்தோம்னா -2, 4 Dங்கிறது -2, 4. இப்போ நடுக்கோடு ADயின் சமன்பாடு ஏங்கிறது 6,2 Dங்கிறது கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் -2, 4. 2 புள்ளிகள் கொடுத்தா அதோட நேர்கோட்டின் சமன்பாடுக்கு ஃபார்முலா y - y1/y2 - y1 = x - x1/x2 - x1. இது x1 y1 இது x2 y2. அப்போ y - y1க்கு பதிலாக 2 y2 - y1 4 - 2 ஈக்குவல் டு x - x1 x - 6/x2 - x1 -2 -6. இது y - 2/4 - 2 2 x - 6/-2 -6 கூட்டி மைனஸ் சைன் போடணும் -8. 2ஆல் அடித்தோம்னா 2 1 2 2 4 8 -4. இப்போ குறுக்க பெருக்கணும்னா -4 × y - 2 ஈக்குவல் டு 1 × x - 6. இதை உள்ளே கொண்டு போய் பெருக்கிக்கிறோம். -4 × y -4y -4 × -2 +8 1 × x x 1 × -6 -6. இதை இந்த பக்கம் கொண்டு வந்தால் x -4yங்கிறது +4y -6 -8 ஈக்குவல் டு 0. அப்போ x +4y -6 -8 -14 ஈக்குவல் டு 0. இப்போ இது நடுக்கோடின் சமன்பாடு. அடுத்தது குத்துக்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கணும். அதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். ஃபஸ்ட்டு சின்ன மெத்தடை சொல்லிடுறேன். குத்துக்கோட்டின் சமன்பாடுக்கு பிசியோட சாய்வு BC கொடுத்துருக்காங்களா இங்கே. BCங்கிறது -5 -1 6 1 9. இதோட சாய்வு கண்டுபிடிக்க ஃபார்முலா y2 - y1/x2 - x1. BCயோட சாய்வுக்கு ஃபார்முலா y2 - y1/x2 - x1. y2ங்கிறது 9 y1ங்கிறது -1. ஸோ 9 -1 x2 - x1ங்கிறது 1 -5 1 -5. அப்போ 9 + 1 10 1 + 5 6 2ஆல் அடித்தோம்னா 5/3. இதுதான் BCயோட சாய்வு. அது போகிற புள்ளி வந்து ஏலேருந்து. ஸோ ஏங்கிறது 6,2. நம்ம இந்த புள்ளியோட இந்த கோட்டோட சமன்பாடை கண்டுபிடிக்கணும். ஏயிலிருந்து இந்த BCக்கு வரையப்படும் குத்துக்கோட்டின் சமன்பாடை கண்டுபிடிக்கணும். குத்துக்கோடுனா எப்படி இருக்கும்? செங்குத்தாக இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு செங்குத்தாக இப்படி வரைஞ்சோம்னா இப்படி செங்குத்தாக வரைஞ்சோம்னா அதுதான் குத்துக்கோட்டின் குத்துக்கோடு. இதோட சமன்பாடு கண்டுபிடிக்கணும். இது BCயின் சாய்வு. BC இங்கே இருக்குது. இது BC, இது A. குத்துக்கோடு வந்து இதுக்கு செங்குத்தாக இருக்குது. சாய்வு இதோட சாய்வு கண்டுபிடிச்சோம்னா இதோட சாய்வு செங்குத்து கோடோட ஒரு கோடும் அதோட செங்குத்து கோட்டின் சாய்வும் ஃபார்முலா வந்து m1 × m2 = -1. 2 சாய்வையும் பெருக்கணும்னா இதோட சாய்வு m1 வச்சுக்கிட்டு இதோட சாய்வு m2ன்னு வச்சுக்கிட்டோம்னா 2ஐ பெருக்கினா -1 கிடைச்சிடும். இப்போ m1 சாய்வு நம்மக்கிட்ட இருக்குது 5/3.
இன்ட்டு m2ஓட சாய்வு நமக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்க m2 ஈக்குவல் டு இதை இங்கே பெருக்கணும்னா -3/5. ஸோ இந்த குத்துக்கோடின் சாய்வு வந்து -3/5. குத்துக்கோட்டின் சாய்வு இருக்குது, இந்த புள்ளியும் இருக்குது 6,2ன்னு. அப்போ இதோட சமன்பாடை கண்டுபிடிச்சலாம். சமன்பாடு வந்து அதுக்கு y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x மைனஸ் x1. mங்கிறது தான் இங்கே -3/5. ஏங்கிறது 6,2 புள்ளி. இப்போ y மைனஸ் 2 ஈக்குவல் டு mங்கிறது -3/5 இன்ட்டு x மைனஸ் x1ங்கிறது 6. இதை குறுக்க பெருக்கணும்னா 5 இன்ட்டு y மைனஸ் 2 ஈக்குவல் டு -3 இன்ட்டு x மைனஸ் 6. 5y மைனஸ் 10 ஈக்குவல் டு -3x ப்ளஸ் 18. -3x இந்த பக்கம் கொண்டு வந்தோம், ப்ளஸ் 3x ப்ளஸ் 5y. -18 இங்கே கொண்டு வந்தோம்னா -10 -18 -28 ஈக்குவல் டு 0. இதுதான் குத்துக்கோட்டின் சமன்பாடு. இது சின்ன மெத்தட். பெரிய மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பிசியின் சமன்பாடு கண்டுபிடிச்சிக்கலாம். பிசிங்கிறது அந்த முக்கோணத்தின் இருக்குல்ல ஒரு பக்கம், அதோட சமன்பாடு கண்டுபிடிக்க ஃபார்முலா y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. 2 புள்ளிகளுக்கான நேர்கோட்டு சமன்பாடு. -5 -1ங்கிறது x1 y1, 1 9ங்கிறது x2 y2. இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y மைனஸ் -1 பை 9 மைனஸ் -1 ஈக்குவல் டு x மைனஸ் -5 பை 1 மைனஸ் -5. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் y ப்ளஸ் 1 பை 9 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு x ப்ளஸ் 5 பை 1 ப்ளஸ் 5. y ப்ளஸ் 1 பை 10 ஈக்குவல் டு x ப்ளஸ் 5 பை 6. இது 2ஆல் அடித்தோம்னா 5, இது 3. குறுக்கு பெருக்கணும்னா 3 இன்ட்டு y ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 5 இன்ட்டு x ப்ளஸ் 5. 3y ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 5x ப்ளஸ் 25. 5x இதை இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா -3y ப்ளஸ் 25 -3 ஈக்குவல் டு 0. 5x மைனஸ் 3y ப்ளஸ் 22 ஈக்குவல் டு 0. இது பிசியோட சமன்பாடு. இது பிசியின் சமன்பாடு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற குத்துக்கோடு வந்து இதுக்கு செங்குத்தாக இருக்க போகுது. இது செங்குத்து கோடு எப்படி கண்டுபிடிப்போம்? ஏயிலேருந்து வரையப்படும் குத்துக்கோடு 5x மைனஸ் 3y ப்ளஸ் 22க்கு செங்குத்து கோடு. செங்குத்து கோடுக்கு என்ன பண்ணுவோம்? இதோட 2 கெழுவையும் மாற்றி போடுவோம். நடுவில் இருக்க சைனை ப்ளஸ் மைனஸ்னா ப்ளஸ்ன்னு ஆக்கணும், ப்ளஸ்னா மைனஸ் ஆக்கணும். மாறிலி மாறும். அப்போ இந்த 3 இந்த பக்கம் வந்துடுமா, 3x மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 5y ப்ளஸ் k ஈக்குவல் டு 0. மாறிலியே மாற்றணும். அப்போ குத்துக்கோட்டின் சமன்பாடு 3x ப்ளஸ் 5y ப்ளஸ் k ஈக்குவல் டு 0. இந்த குத்துக்கோடு எது வழியாக போகுது? இந்த a வழியாக போகுது. ஸோ 6 2 வழியாக செல்கிறது. இந்த 6 2 எக்ஸ்க்கு ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 3 இன்ட்டு 6 ப்ளஸ் 5 இன்ட்டு 2 ப்ளஸ் k ஈக்குவல் டு 0. 3 6 18, 5 2 10 ப்ளஸ் k ஈக்குவல் டு 0. 18 + 28 ப்ளஸ் k ஈக்குவல் டு 0. 28 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா k ஈக்குவல் டு -28. இந்த -28 இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அதான் குத்துக்கோட்டின் சமன்பாடு. 3x ப்ளஸ் 5y மைனஸ் 28 ஈக்குவல் டு 0. இந்த வழியாக போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும், இந்த வழியில் போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை போட்டுக்கலாம். அடுத்தது 39வது கணக்கு. 1800 மீட்டர் உயரத்தில் பறக்கும் ஒரு விமானத்திலிருந்து ஒரே திசையில் விமானத்தை நோக்கி செல்லும் 2 படகுகள் பார்க்கப்படுகிறது. விமானத்திலிருந்து 2 படகுகள் முறையே 60 டிகிரி மற்றும் 30 டிகிரி இறக்க கோணங்களில் உற்று நோக்கினால் 2 படகுகளுக்கும் இடைப்பட்ட தொலைவை காண்க. ஒரு விமானம் 1800 மீட்டர் உயரத்தில் பறந்துட்டுருக்கு. ஒரே திசையில் 2 படகு அங்கேருந்து பார்க்குறோம். இது படகு 1, இது படகு 2. பார்க்கும்போது இறக்க கோணம் இதுக்கு 60 டிகிரி, இதுக்கு 30 டிகிரி. இது 30னா இந்த பக்கம் 30, இது 60னா இந்த பக்கம் 60. இப்போ படகு 2த்துக்கும் இடையில் உள்ள தொலைவை கண்டுபிடிக்கணும். சிடி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏபி கொடுத்துருக்காங்க 1800. இப்போ முக்கோணம் ஏபிசியில் tan 60 ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஏபி பை பிசி ஈக்குவல் டு ஏபிங்கிறது 1800, பிசிங்கிறது தெரியாது, அப்படியே போட்டுக்கலாம். இப்போ tan 60ஓட மதிப்பு √3. √3 ஈக்குவல் டு 1800 பை பிசி. குறுக்கு பெருக்கணும்னா இது பிசி இங்கே போய்டும், √3 இங்கே வந்துடும். பிசி ஈக்குவல் டு 1800 பை √3. இங்கே √3 இருக்கிறனால மேலேயும் √3 கீழேயும் √3ஆல் பெருக்கலாம். 1800 √3 பை √3 இன்ட்டு √3 3. 3ஆல் அடித்தோம்னா இது 600. பிசி ஈக்குவல் டு 600 √3. அடுத்தது இந்த பெரிய முக்கோணம் எடுத்துக்கலாம், ஏபிடி. முக்கோணம் ஏபிடியில் tan 30 ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஏபி பை பிடி. ஏபி பை பிடி. tan 30ஓட மதிப்பு 1 பை √3, ஏபியோட மதிப்பு 1800 பை பிடி. இப்போ குறுக்க பெருக்கணும்னா பிடி ஈக்குவல் டு 1800 √3. நமக்கு வேண்டியது சிடி. சிடி எப்படி கிடைக்கும்? பிடியிலேருந்து பிசியை கழிச்சோம்னா சிடி கிடைச்சிரும். பிடி இருக்குது 1800 √3, பிசி இருக்குது 600 √3. இதுலேருந்து இதை கழிச்சோம்னா 1800 மைனஸ் 600 1200 √3. √3ஓட மதிப்பு 1.732. 1200ஐயும் 1.732ஐயும் பெருக்கணும்னா 2078.4.
ஸோ 2 கப்பல்களுக்கும் இடைப்பட்ட தொலைவு அதுதான் சிடி. சிடி ஈக்குவல் டு 2078.4 மீட்டர். அடுத்தது 41வது கணக்கு. 8 மாணவர்கள் ஒரு நாளில் வீட்டு பாடத்தை முடிப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவுகள் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது. 38, 40, 47, 44, 46, 43, 49, 53. இத்தரவின் மாறுபாட்டு கெழுவை காண்க. மாறுபாட்டு கெழுக்கு ஃபார்முலா CV ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. எக்ஸ் பார்ங்கிறது சராசரி. சராசரி என்னென்ன வருதுன்னா இது எல்லாத்தையும் கூட்டி எத்தனை இருக்கோ அத்தனையால் வகுக்கணும். 38 + 40 + 47 + 44 + 46 + 43 + 49 + 53. 1 2 3 4 5 6 7 8. 8ஆல் வகுக்கணும். இதை கூட்டினோம்னா 360. 8ஆல் வகுத்தோம்னா 45. அடுத்தது சிக்மா. இந்த சிக்மா கண்டுபிடிக்கணும். சிக்மாங்கிறது திட்ட விளக்கம். திட்ட விளக்கத்துக்கு ஃபார்முலா வர்க்கமூலம் கூடுதல் xi² n மைனஸ் கூடுதல் xi/n ஹோல் ஸ்கொயர். xi²னா இதெல்லாம் தான் xi. 1லேருந்து 8 வரைக்கும் இருக்குது. இது 1வது மதிப்பு, 2வது மதிப்பு, 3வது மதிப்பு அப்படின்னு 8வது மதிப்பு வரைக்கும். அது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். வர்க்கம் எடுத்து கூட்டணும். 38² + 40² + 47² + 47² + 44² + 46² + 43² + 49² + 53² பை 8. இதோட ஸ்கொயர் 1444. இதோடது 1600. இதோடது 2209. இதோடது 1936. இதோடது 2116. இதோடது 1849. இதோடது 2401. இதோடது 2809 பை 8. இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 16364. 8ஆல் வகுத்தோம்னா 2045.5. இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இது சிக்மா xi/n ஹோல் ஸ்கொயர். இது வந்து 45 ஸ்கொயர். 45 ஸ்கொயருங்கிறது 45 × 45 2025. இப்போ திட்ட விளக்கம் சிக்மாங்கிறது வர்க்கமூலம் இதோடது 2045.5 மைனஸ் இதோடது 2025. இதுலேருந்து இதை கழிச்சோம்னா வர்க்கமூலம் 20.5. 20.5க்கு 2045.5 மைனஸ் 2025 கழிச்சா 0.5 0 2 20.5. 20.5க்கு வர்க்கமூலம் எடுக்கணும். 4 4 16. 4 5 0. 4 × 2 8. 8 5 போட்டோம்னா 5 5 25 42. மீதி 25. மறுபடியும் 2 0. 2 5 10. 2 4 8 9. இங்கே 3 போட்டோம்னா 9 0 27. அப்போ 2 போட்டோம்னா 2 2 4. 2 0. 2 9 18. கழிச்சோம்னா 6 9. 24 8 6. மறுபடியும் 2 0. 2 2 4. 2 5 10. 2 4 8 9. 7 போட்டோம்னா 7 7 49. 7 4 28 32. 7 9 63. ஸோ 4.527 வரும். இந்த 7ன்னு இருக்கிறனால இதோட ஒன்று கூட்டிட்டோம்னா 4.53. இப்போ மாறுபாட்டு கெழு ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. சிக்மாங்கிறது 4.53. எக்ஸ் பார்ங்கிறது ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 45 பை 45 இன்ட்டு 100. 4.53ஐயும் 100ஐயும் பெருக்கணும்னா 4.45300. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 453. 453 45ஆல் வகுத்தோம்னா 10.066. இதை வந்து தோராயமாக 10.07ன்னு போட்டுக்கலாம். 10.07%. அடுத்தது 42வது கணக்கு. முழுமையாக நீரால் நிரம்பியுள்ள ஒரு கூம்பு வடிவ குடுவையின் ஆரம் R அலகுகள் மற்றும் உயரம் h ஆகும். நீரானது XR அலகுகள் ஆரமுள்ள மற்றொரு உருளை வடிவ குடுவைக்கு மாற்றப்பட்டால் நீரின் உயரம் காண்க. ஒரு கூம்பு வடிவ குடுவை இருக்குது. இது ஃபுல்லாக நீராக நிரம்பி இருக்குது. இதோட ஆரம் வந்து R அலகுகள், உயரம் h அலகுகள்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஹெச்ங்கிறத இந்த கூம்போட உயரம் h1 ஈக்குவல் டு இந்த ஹெச் அலகுகள்னு வச்சுக்கலாம். 2 உயரம் இருக்கிறதுனால கூம்போட உயரம் h1, உருளையோட உயரம் h2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ கூம்போட உயரம் h1 ஈக்குவல் டு h அலகுகள். அப்போ கூம்பின் கன அளவுக்கு ஃபார்முலா 1/3 πr² h. 1/3 πr². இந்த இடத்துல h கன அலகுகள். அடுத்தது உருளை என்ன சொல்லியிருக்காங்க? இந்த உருளையோட ஆரம் வந்து XR அலகுகள்னு கொடுத்துருக்காங்க. உருளையோட உயரம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நீரின் உயரம் என்ன, இந்த நீர் இதில் நிரம்பி இருக்கிற நீரோட உயரம் என்ன. இதோட ஆரம் XR அலகுகள். ஆறுங்கிறது XR. ஹெச்ங்கிறத உயரங்கிறத நம்ம h2ன்னு எடுத்துக்கலாம். உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா πr² h
ஹெச்சுக்கு பதிலாக இங்கே H2, ஆருக்கு பதிலாக XR ஹோல் ஸ்கொயருங்கிறது இந்த ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். இப்போ ரெண்டுத்தோட கன அளவும் சேம், ஏன்னா இதில் இருக்க நீரை தான் அதில் நிரப்புறாங்க. அப்போ 1/3 πr² H ஈக்குவல் டு பை இன்ட்டு XR ஹோல் ஸ்கொயர் பை H இன்ட்டு H2. 1/3 πr² H ஈக்குவல் டு பை இன்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணோம்னா x² r² H2. இப்போ நமக்கு H2 தான் வேணும். H2 ஈக்குவல் டு இந்த பை கேன்சல் ஆகிடும். 1/3 r² பை x² r². இப்போ r² கேன்சல் ஆகிடும். H2 ஈக்குவல் டு 1/3 H2 ஈக்குவல் டு 1/3 பை H பை x². அப்போ H2 ஈக்குவல் டு H பை இந்த 3 கீழே வந்துடும் 3x² அலகுகள். அப்போ உருளையின் உயரம் H பை 3x² அலகுகள். அடுத்தது 44வது கணக்கு ஆ. ஒரு நிறுவனமானது தொடக்கத்தில் 40 வேலையாள்களுடன் 150 நாள்களில் ஒரு வேலையை முடிக்க தொடங்கியது. பிறகு வேலையை விரைவாக முடித்திட பின்வருமாறு வேலையாட்களை அதிகரித்தது. வேலையாட்களின் எண்ணிக்கை 40, 50, 60, 75. நாள்களின் எண்ணிக்கை 150, 120, 100, 80. மேலே கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளுக்கு வரைபடம் வரைந்து மாறுபாட்டின் வகையை அடையாளம் காண்க. வரைபடத்திலிருந்து நிறுவனமானது 120 வேலையாள்களை வேலைக்கு அமர்த்த விரும்பினால் வேலை முடிய எத்தனை நாள்கள் ஆகும் என காண்க. வேலையானது 200 நாள்களில் முடிய வேண்டும் எனில் எத்தனை வேலையாட்கள் தேவை? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நிறுவனம் வந்து தொடக்கத்தில் 40 வேலையாள்களுடன் 150 நாள்களில் ஒரு வேலையை முடிக்க தொடங்கியது. 40 வேலையாள் 150 நாள். வேலையாள்ங்கிறது எக்ஸ், நாள்ங்கிறது ஒய். அதுக்கப்புறமா வேலையை முடித்திட பின்வருமாறு வேலையாட்களை அதிகரித்து. விரைவாக முடித்திட, வேலையை சீக்கிரமாக முடிக்கணும்னு வேலையாட்களை அதிகரிச்சுட்டே போச்சு. 50, 120, 60, 100, 75, 80. அதாவது வேலையாட்கள் 50 அதிகரிக்கும் போது 120 நாளில் முடிச்சிடலாம். 60 அதிகரித்தா 100 நாளில் முடிச்சிடலாம். 75 அதிகரித்தா 80 நாளில் முடிச்சிடலாம். இப்போ இது என்ன மாறுபாட்டின் வகைன்னு கேட்குறாங்க. இந்த வேலையாட்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க முடியும் நாள்கள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. 1 அதிகரித்து 1 குறைந்தால் அது வந்து எதிர் மாறுபாடு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் எதிர் மாறுபாடு. மாறுபாட்டின் வகை தான் கேட்குறாங்க. 1 அதிகரித்து 1 குறைந்தால் மாறுபாட்டின் வகை எதிர் மாறுபாடு. எக்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க ஒய் குறைகிறது, எனவே இது எதிர் மாறுபாடு. அடுத்தது செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க, வரைபடத்திலிருந்து நிறுவனமானது 120 வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விரும்பினால் வேலை முடிய எத்தனை நாட்கள் ஆகும்? அதை முன்னாடியே நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஓரமாக போட்டு வச்சிட்டோம்னா இந்த அட்டவணை போடும்போது அதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். வேலையானது நிறுவனமானது 120 வேலையாள். 120 வேலையாள்னா எக்ஸுங்கிறது 120. வேலை முடிய ஆகும் நாட்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இதை ஃபஸ்ட்டு எழுதிடலாம். மாறுபாடு எதிர் மாறுபாடு, சமன்பாடு கண்டுபிடிக்கலாம். எதிர் மாறுபாடுன்னா அதுக்கு ஃபார்முலா XY = K. இப்போ K = அவங்க கொடுத்துருக்கிறதுலேருந்து ஃபஸ்ட்டு 2 எடுத்து பெருக்கிக்கணும். 40 × 150 6000. கேங்கிறது 6000. K = 6000. கேங்கிறது விகித சம மாறிலி. அடுத்தது புள்ளிகள் எழுதுறதுக்கு முன்னாடி தான் இதை நம்ம ஓரமாக கண்டுபிடிச்சிக்கலாம். X = 120 வேலை முடிய ஆகும் நாட்கள் Y என்னன்னு கேட்டிருக்காங்க. X = 120, XY = 6000 நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம்ல. XY = 6000, அதான் K. XY = 6000. இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து எக்ஸுங்கிறது 120, XY = 6000. எக்ஸுக்கு பதிலாக 120 × Y = 6000. அப்போ Y = 6000 / 120. ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 6000 12ஆல் வகுத்தோம்னா 12 5 60, அப்புறம் இதை 0 50. அப்போ Y = 50 நாட்கள். ஸோ இந்த அட்டவணையில் 120 50 அது ஒன்று எக்ஸ்ட்ராவாக வந்துடும். ஏற்கனவே அவங்க கொடுத்துருக்கிறது இது 4 மட்டும் தான் புக்கில் இருக்குது. 120 50 சேர்த்தாச்சு. இப்போ அடுத்தது 3வது கொஸ்டின், வேலையானது 200 நாள்களில் முடிய வேண்டுமெனில் எத்தனை வேலையாட்கள் தேவை? இப்போ நாள் கொடுத்துருக்காங்க ஒய்ங்கிறது 200, நமக்கு எக்ஸ் வேணும். தேவையான வேலையாட்கள் எத்தனை? XY = 6000, ஒய்க்கு பதிலாக 200, X × 200 = 6000. X = 6000 / 200, 2 0 கேன்சல் ஆகிடும். 60 2ஆல் வகுத்தோம்னா 30. X = 30. இப்போ X 30, Y 200. அது வந்து 40க்கு முன்னாடி வந்துடுமா? இந்த இடத்துல கொஞ்சம் இடம் விட்டு வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல அதை போட்டுடலாம். 30 200. ஸோ அதையும் நம்ம இப்போ 2 தான் நம்ம இதோட சேர்த்துருக்குறோம் அட்டவணையில். அட்டவணை எழுதியாச்சு. இப்போ மாறுபாடு எழுதியாச்சு, எதிர் மாறுபாடு. சமன்பாடு எழுதியாச்சு. அடுத்தது புள்ளிகள் 30 200, 40 150, 50 120, 60 100, 75 80, 120 50. இந்த கொஸ்டினுக்குலாம் தீர்வுன்னு போட்டு இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் எழுதணும். மாறுபாட்டின் வகை எதிர் மாறுபாடு. ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தால் எதிர் மாறுபாடுன்னு மட்டும் எழுதினா போதும். நல்லா படிக்கிற பசங்க எக்ஸ் அதிகரிக்கும் போது ஒய் குறைவதால், எக்ஸ் அதிகரிக்கும் போது ஒய் குறைவதால் இது எதிர் மாறுபாடு அப்படின்னு எழுதிக்கலாம்.
அடுத்தது எக்ஸ் வேலையாட்கள் எக்ஸுங்கிறது வேலையாட்கள் அது 120, வேலை முடியாகும் நாட்கள் 50 நாட்கள். தேர்ட் வந்து வேலை 200 நாட்களில் முடிய வேண்டும், y = 200. அப்போ தேவையான வேலையாட்கள் x = 30. இந்த கால்குலேஷன் நல்லா படிக்கிற பசங்க அதை போட்டுக்கலாம். ஸ்லோ லேர்னர்ஸ் இதை மட்டுமாவது மனப்பாடம் பண்ணி எழுதிடுங்க. x = 120, y = 50, y = 200, x = 30 அது மாதிரி எழுதிடுங்க. இது எடுத்துக்காட்டு கணக்கு, அதனால் நான் புக்கில் இருக்கிற கிராஃபை அப்படியே காமிச்சிடுறேன். எக்ஸ் அச்சில் 10, 20, 30, 40 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஒய் அச்சில் 20, 40, 60ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ அளவு திட்டம் 1 சென்டிமீட்டர் = 10 வேலையாட்கள். ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் = 20 நாட்கள். இந்த இடத்துல வேலையாட்கள், இந்த இடத்துல நாள்கள். அதே மாதிரி இங்கே எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் = 10 வேலையாட்கள். ஒய் அச்சில் 20 நாட்கள். இப்போ பாயிண்ட்லாம் குறிக்கலாம். ஃபஸ்ட்டு புள்ளி வந்து 30, 200. ஃபஸ்ட்டு புள்ளி 30, 200. ஸோ இதில் 30, இதில் 200. செகண்ட் புள்ளி 40, 150. 40, 150. 140க்கும் 160க்கும் நடுவில் 150. ஸோ 40, 150. அடுத்தது 50, 120. 50, இதில் 120. ஃபஸ்ட்டு இருக்கிற புள்ளி எக்ஸ் அச்சில் பார்க்கணும், செகண்ட் இருக்க புள்ளி ஒய் அச்சில் பார்க்கணும். அடுத்தது 60, 100. 60, இதில் 100. அடுத்தது 75, 80. 75னா 70க்கும் 80க்கும் நடுவில் இது 80. 75, 80. அடுத்தது 120, 50. 120, 50. புக்கில் இன்னொரு புள்ளி மார்க் பண்ணியிருக்காங்க 100, 60ன்னு. நம்ம அட்டவணையில் அது போடலை. 120, 80. இப்போ இந்த புள்ளியெல்லாம் ஜாயின் பண்ணி இப்படி ஒரு வளைவு வரையணும். வரைஞ்ச பிறகு எது கேட்டிருக்காங்களோ அதுக்கு மட்டும் இந்த கோடு போடணும். எது கேட்டிருக்காங்க? வேலையாட்கள் 120 வேலையாட்கள் வேலைக்கு அமர்த்த விரும்பினால் எத்தனை நாட்கள்? 120 வேலையாட்கள். 120லேருந்து இந்த 50 கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே கோடு போட்டுட்டு இப்படி அரை மார்க் போட்டுக்கணும். இதுலேருந்து இதை கண்டுபிடிக்கிறதுனால இப்படி அரை மார்க். அடுத்தது 200 நாள்களில் முடிய எத்தனை வேலையாட்கள்? நாள் வந்து 200, வேலையாட்கள் 30. ஸோ இங்கே கோடு போட்டு இங்கேருந்து இதுக்கு அரை மார்க். அதுக்கப்புறம் சமன்பாடை எழுதிடணும். xy = 6000. அளவு திட்டம் எழுதிடணும். இந்த சைடில் எழுதிடணும். இதெல்லாம் முடிச்சிட்டா இந்த கிராஃப் முடிஞ்சிடும். இன்னொரு ஆப்ஷன் கிராஃப் என்ன கேட்டிருக்காங்கன்னா y = x² + 3x + 2 வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி x² + 2x + 1 = 0 என்ற சமன்பாட்டை தீர்க்கவும். ஃபஸ்ட்டு y = x² + 3x + 2 அட்டவணை எழுதலாம். x = -6லேருந்து +6 வரைக்கும் போட்டுக்கிறேன். அவ்வளோ போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் -5லேருந்து +5 கூட போட்டுக்கலாம். -6, -5, -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5, 6. x² வந்து -6னால +6னால ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் தான். ஸோ 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36. அடுத்தது 3x கண்டுபிடிக்கணும். 3x 3ஐயும் இந்த எக்ஸையும் பெருக்கணும். 3 × 1 + 1 மைனஸை பெருக்கினா மைனஸ். ஸோ 3 6 18 -18, 3 -5 -15, 3 -4 -12, 3 -3 -9, 3 -2 -6, 3 -1 -3. 0வோட எதை பெருக்கினாலும் 0 தான். 3 × 0 0. அடுத்தது ப்ளஸ்ஸையும் பெருக்கணும்னா ப்ளஸ். ஸோ 3 × 1 3, 3 × 2 6, 3 × 3 9, 3 × 4 12, 3 5 15, 3 6 18. அடுத்தது எல்லாத்தோடையும் +2 ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே +2. இப்போ நமக்கு என்ன வேணும்னா y = x² + 3x + 2 இருக்கா, இது 3 மட்டும்தான் கூட்டணும். 36 - 18 18, 18 + 2 20, 25 - 15 10, 10 + 2 12, 16 - 12 4, 4 + 2 6, 9 - 9 0, இந்த 2 மட்டும் வந்துடும். 4 + 2 6, 6 - 6 0, 1 - 3 -2, -2 + 2 0, 0 + 0 0, 0 + 2 2, 1 + 3 4, 4 + 2 6, 4 + 6 10, 10 + 2 12, 9 + 9 18, 18 + 2 20, 16 + 12 28, 28 + 2 30, 25 + 15 40, 40 + 2 48, 36 + 18 54, 54 + 2 56. இப்போ இந்த புள்ளிகள்லாம் எடுத்து எழுதணும். எது ஃபஸ்ட் மேலே இருக்கிற ரோவும் கடைசியில் இருக்கிற ரோவும் எடுத்து எழுதணும். -6, -20, -5, -12, -4, -6,
-3, -2, -2, -0, -1, -0, 0, 2, 1, 6, 2, 12, 3, 20, 4, 30, 5, 42, 6, 56 அது எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் அட்டவணைக்கு முடிஞ்சிருச்சு. செகண்ட் என்ன பண்ணணும், இதை பயன்படுத்தி இந்த சமன்பாட்டை தீர்க்கணும். ஸோ y = x² + 3x + 2 போட்டுக்கலாம். கீழே கொடுத்துருக்க சமன்பாடு x² + 2x + 1. இதுலேருந்து இதை கழிக்கணும். மைனஸ் சைனை மாற்றணும். கழிக்கணும்னா இதை ப்ளஸ் மைனஸ் ஆகும், இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகும், இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகும். y - 0y, x² கேன்சல் ஆகிடும். 3x - 2x x, 2 - 1 1, y = x + 1. இதுக்கு மறுபடியும் அட்டவணை போடணும். y = x + 1க்கு x -6லேருந்து +6, இந்த இடத்துல இந்த +1. அப்போ எல்லாத்துலேயும் +1 கூட்டணும். -6 +1 -5. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சா அந்த கழிச்ச நம்பரை போட்டுட்டு பெரிய நம்பருக்குரிய சைனை போடுங்க. 6 - 1 5, பெரிய நம்பருக்கு மைனஸ். -5 + 1 -4, -4 + 1 -3, -3 + 1 -2, -2 + 1 -1, -1 1 கேன்சல் ஆகிடும். 0 + 1 1, 1 + 1 2, 2 + 1 3, 3 + 1 4, 4 + 1 5, 5 + 1 6, 6 + 1 7. இந்த புள்ளிகள்லாம் எடுத்து எழுதணும். இதுலேயும் ஃபர்ஸ்ட் ரோ லாஸ்ட் ரோ எடுத்து எழுதணும். -6 -5, -5 -4, -4 -3, -3 -2, -2 -1, -1 0, 0 1, 1 2, 2 3, 3 4, 4 5, 5 6, 6 7. இப்போ இதெல்லாம் வரைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கிராஃப் அட்டவணையை வரைஞ்சிடலாம். -6 20, அடுத்தது -5 12, -4 6, -3 2, -2 0, -1 0, 0 2, 1 6, 2 12, 3 20, 4 30. இது வரைக்கும் தான் வரைஞ்சிருக்கேன். 5 42, 6 56 இடம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. -6 20னா x அச்சில் -6, y அச்சில் 20. ஸோ -6 20. அடுத்தது -5 12, x அச்சில் -5, y அச்சில் 12. அடுத்தது -4 6, x அச்சில் -6, y அச்சில் 6. அடுத்தது -3 2, x அச்சில் -3, y அச்சில் 2. அடுத்தது -2 0, x அச்சில் -2, y அச்சில் 0னா x அச்சு மேலேயே வந்துடும். அடுத்தது -1 0, அதுவும் x அச்சில் -1, y அச்சு 0. அப்போ இது வந்து 0 இங்கே வந்துடும். அடுத்தது 0 2, x அச்சு 0, y அச்சு 2. அடுத்தது 1 6, x அச்சில் 1, y அச்சில் 6. 2 12, x அச்சில் 2, y அச்சில் 12. அடுத்தது 3 20, x அச்சில் 3, y அச்சில் 20. அடுத்தது 4 30, x அச்சில் 4, y அச்சில் 30. இது எல்லாத்தையும் சேர்த்துனா இப்படி ஒரு பரவளையம் வந்துடும். அதுக்கு மேலே இந்த சமன்பாடை எழுதிடணும். y = x² + 3x + 2. அடுத்தது இப்போ ரெண்டாவது அட்டவணையை நிரப்பணும். இந்த பரவளையத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறமா புள்ளியை ரெண்டாவது அட்டவணைக்குரிய புள்ளியை மார்க் பண்ணுங்கள். எல்லா புள்ளியும் முதல்ல 2 அட்டவணையோட புள்ளியை முதல்லே மார்க் பண்ணிட்டீங்கன்னா எதோட ஜாயின் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ முதல் அட்டவணையோட புள்ளியை மார்க் பண்ணிவிட்டு பரவளையத்தை வரைஞ்சிடுங்க. இப்போ ரெண்டாவது அட்டவணையோட புள்ளி -6 -5, x அச்சில் -6, y அச்சில் -5, -4க்கும் -6க்கும் நடுவில் வரும். -6 -5. அடுத்தது -5 -4, x அச்சில் -5, y அச்சில் -4. அடுத்தது -4 -3, x அச்சில் -4, y அச்சில் -3, -2க்கும் -4க்கும் இடையில. அடுத்தது -3 -2, x அச்சில் -3, y அச்சில் -2. அடுத்தது -2 -1, x அச்சில் -2, y அச்சில் -1, 0க்கும் -2க்கும் இடையில. அடுத்தது -1 0, x அச்சு மேலேயே வந்துடும். -1 0, 0 1, x அச்சில் 0, y அச்சில் 1, 2க்கும் 0க்கும் இடையில இங்கே வந்துடும். 1 2, x அச்சில் 1, y அச்சில் 2, 2 3, x அச்சில் 2, y அச்சில் 3, 2க்கும் 4க்கும் இடையில. அடுத்தது 3 4, x அச்சில் 3, y அச்சில் 4, 4 5, x அச்சில் 4, y அச்சில் 5, 4க்கும் 6க்கும் இடையில. அடுத்தது 5 6, x அச்சில் 5, y அச்சில் 6. அடுத்தது 6 7, x அச்சில் 6, y அச்சில் 7, 6க்கும் 8க்கும் இடையில. இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம்னா இப்படி ஒரு நேர்கோடு வந்துடும். நேர்கோடோட சமன்பாடை இங்கே மேலே எழுதினோம். y = x + 1. இப்போ ரெண்டும் சந்திக்கிற புள்ளி எதில் சந்திக்குதுன்னா -1 -1, 0ல சந்திக்குது. ஸோ எக்ஸோட ஆயத்தொலைவு வந்து -1. இது வந்து இருபடி சமன்பாடு.
அதனால் 2 தீர்வுகள் இருக்கும், ரெண்டுமே -1. x = -1 -1. என்ன எழுதணும்னா பரவளையம், இது பரவளையம், இது நேர்கோடு. பரவளையம் நேர்கோட்டை -1, 0 என்ற புள்ளியில் தொட்டு செல்கிறது. x ஆயத்தொலைவு -1, ஸோ தீர்வு -1, -1. அளவு தீட்டம் x அச்சில் 1 சென்டிமீட்டர் = 1 அலகு, y அச்சில் 1 சென்டிமீட்டர் = 2 அலகுகள். அதை இங்கேயும் எழுதிடலாம், இங்கே ஒரு தடவை எழுதிடலாம் அளவு தீட்டம். 43வது கணக்கு ஜியாமெட்ரி. அது என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்ட முக்கோணம் PQRக்கு ஒத்த பக்கங்களின் விகிதம் 7/4 என அமையுமாறு ஒரு வடிவொத்த முக்கோணம் வரைக. அளவு காரணி இதுக்கு 7/4. அடுத்தது ரெண்டாவது, QR = 5 சென்டிமீட்டர், கோணம் P = 40 டிகிரி மற்றும் உச்சி Pயிலிருந்து QRக்கு வரையப்பட்ட நடுக்கோட்டின் நீளம் PG = 4.4 சென்டிமீட்டர் என இருக்கும்படி முக்கோணம் PQR வரைக. மேலும் Pயிலிருந்து QRக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம் காண்க. இது முக்கோணம் வரைதல் இருக்குது. இந்த 2 ஜியாமெட்ரி நீங்கள் போட்டு பார்த்துருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.